நண்பர்களே, நான் கவிதா பேசுறேன். நீலவன பயணம் சேனல் வழியா உங்க அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நானும் அம்மாவும் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெய்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்போம். 2 பேரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் பேச வந்திருக்கோம். அதாவது நம்ம 20,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு இந்த சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதனால உங்க எல்லாத்துக்கும் நாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இன்னைக்கு அம்மா பேசணும்னு விருப்பப்படுறாங்க. உங்ககிட்ட எல்லாம் என்னவோ பேசணுங்கிறாங்க. அதனால இன்னைக்கு அம்மா உங்ககிட்ட பேசுவாங்க. அம்மா பேசுங்க. வணக்கம்மா, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மா பேசுறது நல்லா இருக்குது தமிழ் கொங்கு பாசையிலேயே பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க. கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஏதாலும் நான் மாற்றிக்கணும்னா சொல்லுங்கள். இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு தெரிஞ்சால் நான் பேசுறது பிடிக்கலனா கூட நீங்கள் பேசுறது இப்படி பேசுறது நல்லா இல்லை, இன்னும் வேறு மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வீட்டில் எப்படி பேசணும் அப்படித்தான் பேசுகிறேன். நாங்கள் எதுவும் நடிக்கலை, எதுவும் சொல்லலை. நாங்கள் வீட்டில் பிள்ளைகளோட வீட்டில் எல்லாரும் ஜனங்களோட நான் பேசுகிறது இப்படித்தான். நான் வேறு மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, நடிக்கவும் கிடையாது. இன்னும் உங்களுக்கு வேறு மாதிரி எப்படியாலும் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இல்லை நான் பேசுகிறது பிடிக்கலினாலும் அதையும் சொல்லுங்கள். உங்களை எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். ரொம்ப நீங்கள் எல்லாம் என்னை புகழ்றது எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா. உங்கள் அத்தனை பேருக்குக்கு நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சாதாரண டாபிக், அந்த மாதிரி ஒரு கதை, அந்த மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன். கொங்கு ஸ்லாங்குன்னு சொல்லிட்டு அம்மாவோட சேர்ந்து நான் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இந்த பயணம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். அம்மாவுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை, அதனால ஒரு 4 months வீடியோ போட முடியல. திருப்பி எல்லாரும் கேட்டீங்க, இப்போ அம்மா சரியாயிட்டாங்களே, இப்போ கொஞ்சம் வீடியோ போடலாம்ல, இது நல்லா இருக்கு, இதுல நாங்க தெரியாத வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். குழந்தைங்களுக்கு எல்லாம் இது காட்டும் போது ரொம்ப அவங்களுக்கும் அப்பெல்லாம் இருந்த வார்த்தைகள் அவங்க இப்ப பழக்கத்துல இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கேட்டாங்க. அதுக்காக சரி நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்த வீடியோவை நீங்க தான் புத்துயிர் கொடுத்து மறுபடியும் வர வச்சீங்க. அதனால எந்த பயணம் எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறது தெரியல. உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க இந்த வீடியோவை கொண்டுட்டு போலான்னு இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நீங்க என்ன மாற்றம் வேணும், எந்த மாதிரி வீடியோ வேணும், இல்ல அம்மா ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னதோட இப்போ ஒரு பொருளை காட்டுறாங்கன்னா அதோட ஒரு சமைச்சு காட்டணுமா, இல்ல அந்த பொருளோட தன்மைகளை விளக்கணுமா, எப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கூடுதல் அந்த மாதிரி போடலான்னு இருக்கோம். அம்மா இருக்கிறது தோட்டத்துல இருக்கிறாங்க, அதனால சுத்தி இருக்கிற எல்லா சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் தான் நாங்க காட்டணும்னு விரும்புறோம். அதாவது விவசாய குடும்பத்துல இருந்தா என்னென்ன புழக்கத்துல இருந்தது அப்படிங்கறத தான் நாங்க ஒவ்வொன்றா காமிச்சிட்டு வர்றோம். அதாவது இன்னைக்கு என்ன நடைமுறையில இருக்கிறோம் அந்த பொருள் எல்லாமே உங்ககிட்ட நம்ம காமிச்சிருக்கிறோம். இன்னும் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாவுக்கு எது தெரியுதோ அந்த வகையில நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே நானும் புதுசா தெரிஞ்சுக்கிற இன்ஃபர்மேஷன் தான். எனக்கு நான் சின்ன வயசுல பார்த்திருக்கலாம், கொஞ்சம் மறந்துருக்கலாம். இது எல்லாமே நான் அம்மா கிட்ட டயலாக் டெலிவரி எல்லாம் எப்படின்னா, நான் டயலாக் டெலிவரி எல்லாம் சொன்னா அம்மா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அம்மாவுக்கு எது வருதோ அதை மட்டும் தான் செய்வாங்க. நான் ஒரு கண்டென்ட்டா ஒரு வேர்டை தான் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு வேர்டு எடுத்துருக்கோம்னா அந்த வேர்டுக்கு நம்ம எப்படி அந்த காட்சிப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். யாருமே அவங்கவுங்க டயலாக் அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அதை தான் பேசுறோம். புதுசா யாரும் டயலாக் எழுதி கொடுத்தெல்லாம் நாங்க பேசுறது இல்லை. எங்களோட ஓன் டயலாக் தான் நாங்க பேசிக்கிறோம். அந்த காட்சி போகும்போது எப்படி எப்படி மாற்றம் அடையுதோ அது தகுந்தாப்புல தான் உங்களுக்கு வீடியோ வருது. இதுல புதுசா ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட நீங்க ஐடியாஸ் கொடுக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் வீடியோவா நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு யாரும் எழுதி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் ஸ்கிரிப்ட் எல்லாமே நாங்களே தான் பண்ணிக்கிறோம். அதனால எங்களோட வீடியோவை எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல வேற ஏதாவது வித்தியாசமா போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க தான் சொல்லணும். இதுக்கு மேல வீடியோவை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் மேலும் அதை மெருகூட்டுறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். இவ்வளவு நாளா நீங்க கொடுத்த சப்போர்ட்ல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா நடிக்கிறது நேச்சுரலா இருக்குது, நீங்க கொஞ்சம் நடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு. அம்மாவுக்கு அந்த ஸ்லாங் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால அது கண்டினியூஸா வருது. நம்ம கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல எல்லாம் விட்டுட்டு அது மாதிரி வர்றதுனால நமக்கு அந்த அளவுக்கு வரல. எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் பேசுறேன். அதனால இதுக்கு மேலேயும் நீங்க வேற ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இவ்வளவு நாளா நான் கொங்கு ஸ்லாங் அப்படிங்கறதுல மட்டும் தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், வேற வீடியோ எதுவும் போடல. இன்னைக்கு உங்களோட
நேரடியா பேசி வீடியோ போட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு நாளைக்கு அம்மா கூட உங்ககிட்ட லைவ்ல வரலாம்னு நான் நினைக்கிறேன். வந்து அதை அடுத்த கூடிய சீக்கிரம் தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 20,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது எங்க 2 பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வந்து இது இந்த அடுத்த அடியோட துவக்கம் வந்து உங்களால மட்டும்தான். அதனால மேற்கொண்டு நீங்க எடுத்துட்டு போற இதுலதான் நாங்க மேலும் வளர்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா தேங்க்ஸ் சொல்லிக்குமா? ரொம்ப உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.